ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ராகவ் அபியை எப்படியாவது பிரிச்சிடணும்னு சொல்லி முரளி பண்ணுற எல்லா சதி திட்டமும் ராகவ் அபி ஒன்று சேர்றதுக்கு உண்டான விஷயமா மாறிக்கிட்டு வருதுங்கிறது நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. இன்றைக்கான எபிசோடில் கூட பார்த்தோம்னா ராகவ் அபி மேலே வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான பாசத்தால் தான் அபிகிட்ட வந்து அப்படியே கண் கலங்கி பேசினார். அந்த கண் தண்ணி விழுந்ததுக்கப்புறம் அபியும் வந்து ராகவோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தான் வந்து நான் இன்னைக்குள்ளார உன்னை வெளியில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் பார்த்தோன்னா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அபி வந்து ஒருத்தவங்களுக்கு அந்த விஷயத்தை பரிசாக கொடுத்தாங்களே, அவங்க அந்த விஷயத்தை பார்த்துட்டு ஆகாஷ் ராகவ் ரெண்டு பேருமே இன்னுமே பார்த்தா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. அவங்க வந்து யார் வந்து அந்த வேலை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டார் ராகவ். அடுத்து பார்த்தோம்னா நமக்கு சூப்பரான ஒரு ப்ரொமோவும் காட்டினாங்க. அந்த ப்ரொமோவில் என்னன்னா, இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே முரளி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த வீடியோவை வந்து வெளியிடறதுக்காக அந்த யார் சம்மந்தப்பட்டவங்க அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. 10 லட்ச ரூபா அந்த மாதிரி பணம் கேட்குறாங்க. டிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் ராகவ் வந்து அந்த பணத்தை கொடுக்குறேங்கிற மாதிரி கொடுத்துட்டாராட்டிருக்கு. ஏன்னா அந்த பேரண்ட்ஸ்லாம் பார்த்தா பொட்டிக்கே வந்துட்டாங்க, அந்த கடையிலே அவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்போ அந்த பணத்தை கொடுத்து நான் சொல்கிற இடத்துல போய் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள திருடனை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணுறாங்க. நம்ம எத்தனையோ சினிமாவில் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பணம் வச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திருடனுங்க மாட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது. அதனால தான் ரவுடிங்க தப்பிச்சிடுறாங்க. இப்போ ராகவும் ஆகாஷும் பார்த்தோம் அப்படின்னா அதை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேரும் அதே சட்டையில் தான் இருக்காங்க. ரோஸ் கலர்லேயும் ஒரு லைனிங் போட்ட சட்டையில் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது நாளைக்கு தான் அடுத்தடுத்து இது நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பணத்தில் ஏதாவது ஜிபிஎஸ் அப்படி இப்படி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அதை வச்சு ட்ராக் பண்ணி பிடிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் எப்படி பார்த்தாலும் ராகவ் வந்து இப்போ அபிகிட்ட இன்னைக்குள்ளார உன்னை நான் அதாவது ஜெயிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த ஸ்டோரியை இதுக்கப்புறம் ரொம்ப தூரம் லென்த்தியாக கொண்டு போக மாட்டாங்க. நாளைக்கு முடிச்சிருவாங்க. அப்படி இல்லாட்டி ஃப்ரைடே எபிசோடை செம ஃபயராக சூப்பராக கொண்டு வந்து நமக்கு எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக முடிப்பாங்க. இதில் என்ன நமக்கு பெரிய ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படின்னா, இப்போ முரளி வந்து மென்டல் தனமாக ராகவையும் அபியும் பிரிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது இந்த மாதிரி வில்லத்தனம் பண்ணி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதனால் இப்போ ராகவ மேலே இன்னுமே அபிக்கு வந்து ரொம்பவுமே பாசம் அதிகமாக போகுது. அதனால் சூப்பரான மூமெண்ட்டு நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எது எப்படினாலும் முரளிக்கு ஒரு எண்டு கார்டு போட மாட்டேங்கிறாயா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ரொம்பவுமே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இன்னுமே ஆட்டம் மாறிடும், சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா தெலுங்கு வெர்ஷனில் அப்படி தானே இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.